ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கேயாவது போகலாம், எங்கே போகிறதுன்னு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. அங்கே போவோம் இங்கே போவோன்ட்டு நிறையா பிளான் போட்டோம். அப்புறம் கடைசியாக குசி பீச் போகலான்ட்டு ஒரு பிளான் முடிவு எடுத்துருக்கோம். அது எங்கே இருக்குது குசி பீச்சு? ராமேஸ்வரத்துக்கிட்டயா? ராமேஸ்வரத்துக்கிட்ட இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு தடவை போயிருக்கேன். அங்கே எனக்கு என்ன பிடிச்ச விஷயம்னா, மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அங்கேயே பொரிச்சு அங்கேயே தருவாங்க. நான் ஓகே சொன்னது அந்த மீன் சாப்பிடணும், அதை நினச்சிட்டு தான் ஓகே சொன்னேன். அங்கே போய் என்னான்னு பார்ப்போம் நம்ம. எப்படி ஆனால் வெயில் தான் பயங்கரமாக அடிக்குது, எங்கே போகிறதுனே தெரில. சரி, கொடைக்கானல் போகலான்னா பாப்பாவுக்கு இன்னும் ஒரு 10 நாள் ஸ்கூல் இருக்குது. சரி, உடனே போயிட்டு உடனே வர முடியாது. ஏன்னா நான் பாதி செத்து தான் வருவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ வாமிட் வரும் கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி மலைக்கு போனேன். அதனால சரி இன்னைக்கு வேணாம். இவங்க காலையில் போயிட்டு இறங்கி வந்து சொன்னாங்க, வேணாம் போனால் ஒரு நாளாவது இருக்கணும் அவ்வளோ தூரம் போய். அதனால வேணான்ட்டு சரி இங்கே போகிறது பிளான் போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு வாங்க பார்ப்போம். தம்பிக்கு பால் வாங்க போகிறாங்க. ஏய், அப்பா எங்க? அப்பா பா அப்பா ஒன்று போதும். பாப்பா சிந்தாம் சாப்பிடணும். என்ன வடை? கூட பாப்பா. நொங்கு வாங்கணும். நல்லா இலை நொங்குதான் இருக்கு, சின்னதாக. 50 ரூபானா பரவாயில்ல. நம்ம ஊர்ல அதை 100 ரூபா சொல்லுவாங்களே. இந்தாப்பா எடுத்து சாப்பிடுங்க. வந்துட்டோம் குசி பீச்சுக்கு. இங்கேயும் கூட்டம், அவ்வளோ கூட்டமாக இருக்கு பாருங்க. எவ்வளோ காரு, பஸ்ஸு. லீவுனால கூட்டம் வந்துருச்சு போல. கடல் பாப்பா, आइसक्रीम चाकोबार मैंगो कुल्फी कोने खाता रे आइसक्रीम. சரி, ரொம்ப தூரம் நடக்கணும் போலையே. பசிக்குதா? உங்களுக்கு பசிக்குதா? அப்புறம் சாப்பிட்டுக்கிறீங்களா? சரி. சரியான வெயில், மண்டையை பொழக்குது. இதில் செப்பல் போடலன்னு எப்படி இருக்கும் உங்களுக்கு? போடாமல் வரீங்க. நட்சத்திரா, செப்பல் இல்லாம்பா. பயங்கரமாக சுடுது. ஏய், பிடி 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 பிடி. போட்டிங் போமா? புரியல. அங்க பாரு, எல்லாரும் சேஃப்டியா தானே போறாங்க. போட்டிங்கே போனதில்லை எங்கேயும்.
ஆனால் இப்போ பீச்சுக்கு போகணுன்னா இனிமேல் கேட்பியா பீச்சுன்னு? ஆ மண்ணெல்லாம் போடக்கூடாது மண்டையில், சரியா? குளிச்சுட்டு அப்படியே வந்துடணும், புரியுதா? மண்ணெல்லி போட்டு விடக்கூடாது. ஏய் பாருங்க பாரு, உன் சத்துக்கு 4 தடவை ஒரு வயசுலேயே 4 தடவை கொடைக்கானல் போயாச்சு, 2-3 தடவை பீச்சுக்கு வந்தாச்சு. ஏண்டா ஏய் இங்கே பாரு, கிளிப்போமா? என்னடியா? அவ்வளோதான் பாப்பா, வந்துட்டோம். அவனுக்கு சந்தோஷத்தை பாருங்க, கடலை பார்த்தோன்னு. அவ்வளோதான், தண்ணி வந்துருச்சு பாரு. என்னது இது? மீனா? என்னமோ இருக்குது, என்னது? ஜெல்லி ஃபிஷ் அந்தது இல்லைல, பேப்பர் மாதிரி இருக்குன்னா. இங்கே ஒரு எங்க வரைக்கும் குளிக்கிறாங்கன்னு, எவ்வளோ கூட்டம் பாருங்க. ஏய் போப்பா, ஒண்ணும் செய்யாது பாப்பா, நிக்கிற அளவுதான். இல்லப்பா, தாண்டி போப்பாப்பா, ஒண்ணுமில்ல. நீ வேணா கூட்டு போவா? நீ கூட்டு போறியா? இல்ல பாப்பா, அது ஏதோ ஒண்ணு. வா, ஒண்ணும் செய்யாது, வா. அங்க பாரு, ஊர் உலகமே குளிக்குது. ஏய் சகனா, நீ போய் அங்க குளி, அது வந்தா வருது, அது தாண்டி போ. ஏய் போ பாப்பா, நீ ஒரு தொடர நிக்க. ஏய் போ. இருக்காது, ரூம்ல தான் இருக்கு. ஜெல்லி ஃபிஷ் உயிரோட தான் இருக்கு. நாங்கள் கூட செத்துருச்சுன்னு நினச்சோம், உயிரோட தான் இருக்கு. பார்த்து தான் குளிக்கணும். இங்கே ஒன்று செத்து கிடக்கு, செத்து தானே இப்போ கிடக்கு. ஆமாம், செத்துருச்சு. இது எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு. வா போவோம். நாங்கள் அடுத்து போட்டுக்கு போகிறோம். அந்த டிக்கெட் என்னன்னு கேட்க போயிருக்காங்க. என்ன இன்னும் அவ்வளோ தூரம் போகுது? கேட்டியா எவ்வளோ? நாங்கள் ஏய் பக்கத்தில் கேட்போம், பக்கத்தில் மட்டும் போயிட்டு வர முடியுமான்னு. ஏய் நீ மட்டும் என்ன போட்டு பிள்ளை இருக்கு. ஏன் அந்த அவர் அங்கே திரும்பி இருந்து பாரு. எங்க நடுக்கடல் போதுப்பா, சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று என்ன செய்வா? இல்லை இல்லைன்னாலும் பரவாயில்ல. இங்கே அப்படி பிடிங்கண்ணா.
ஏய் நடுக்கடல் போகுது போட்டு. அதெல்லாம் இல்ல பாப்பா, அது மீன் பிடிக்கிற போட்டு. கடலுக்குள்ள முக்கி செல்லா செய்வேன். இந்த பிசுல புரிய இவ்வளவு நேரம் வீடியோவே எடுக்க இவ்வளவு நேரம் இந்தா ஜி இறங்குறியா புடி. ஏய் வா பாப்பா. குடிக்கிறியா தம்பியா? அது நார மாதிரில இருக்குது. பாப்பு எப்படி இருக்கு? ஆ நல்லா இருக்கா? தம்பிக்கு பருப்பு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கேன். தம்பிக்கு மட்டும் டக்குன்னு எடுத்து வச்சு கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா தம்பிக்கு கடை சாப்பாடுலாம் சேராது, இன்னும் கொடுத்து பழகலை. நான் மிக்சியில் அடித்து தான் கொடுப்பேன். அதனால் நாங்கள் போய் கடையில் சாப்பிட போகிறோம். குளிச்சு கிளம்பியாச்சு. நீ கடையில் போய் சாப்பிட போகிறோம். இங்கெல்லாம் சாப்பாடு இருக்குது, ஆனால் வெயில் பிள்ளைகளை வச்சுட்டு உட்கார முடியாது. பிள்ளைகளுக்கு சேருதா என்னன்னு தெரில. அதனால் வர வழியில் முனையில் ஒரு கடை இருந்துச்சு உள்ள. இந்த ஹோட்டல் தானே? இந்த ஹோட்டல் தான். அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்துல் கலாம் நினைவு இடத்துக்கு போனோம். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இங்கேயும் வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்தோம்னா உள்ளே வந்து செல்லு வந்து கொண்டு போகக்கூடாதுன்ட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் மட்டும் செல்லுலாம் போய் உள்ளே சுற்றி பார்த்துட்டு வந்தோம். போயிடுச்சா பாம்பன் பாலம்? ஏன் நிப்பாட்டி எடுக்க முடியாதாங்களா?
அடுத்து பார்த்தீங்கன்னா சரி பாம்பன் பாலத்துலையாவது நின்று வீடியோ எடுப்போம், 2-3 ஃபோட்டோ எடுப்போம்னு பார்த்தா அன்றைக்கி ரொம்ப டிராஃபிக் லீவ் நாள்னால போலீஸ் வந்து எங்கேயுமே நிற்க விடலை. நீங்களே முன்னாடி பார்த்துருப்பீங்க, அந்த ஆரன் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் இதை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம், அவ்வளோதான். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எனக்கு இப்படிலாம் இந்த மாதிரி இடத்த பார்க்கும்போது ஒரு ஆசை, இந்த மாதிரி பிளேஸில் வந்து ஒரு நாளாவது தங்கி அவங்க எப்படி வாழ்கிறாங்க என்ன ஏதுன்னு. கண்டிப்பாக யாராவது இந்த மாதிரி பிளேஸில் குடியிருந்தால் கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க, நாங்கள் ஃபேமிலியோடு கண்டிப்பாக வருவோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை.